இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் தசராவே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி தான் ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல்ஸ். ஆனால் வந்து தசரா எல்லாமே கொண்டாடுறாங்க. காரணம் என்னென்னா, பாம்பேயில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து இங்கே வசிக்கிறதுனால வந்து இங்கே எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க. இந்த தசரா அண்ட் கர்பா வந்து குஜராத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாம்பேலேயும் நிறைய குஜராத்திஸ் இருக்காங்க. இப்போ வந்து சில சொசைட்டிஸ்லலாம் உள்ளுக்குள்ளே இடம் இருக்காது. ஸோ அவங்க ரோட்டில் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்காக அவங்க எந்த வெக்கமும் படுறதில்ல. ரொம்ப வசதியானவங்கெல்லாம் வந்து இந்த ரோட்டில் வந்து ஆடுறோமே அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இங்கே கிடையாது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல்ஸை. பாம்பே பொறுத்த அளவில் இப்போ தான் அடுத்து தீபாவளி மோடி இங்கே அதுக்குள்ளேயும் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ தீபாவளிக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் போடுறேன். ஸோ இது வந்து ரோட்டில் தான் ஜஸ்ட் கர்பா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கர்பான்கிறது வந்து கையால் நம்ம ஊர் கும்மியோடைய ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன். பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்க. தாண்டியான்கிறது வந்து இந்த குச்சி வச்சு நம்ம ஊர் கோலாட்டத்தோட ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் வந்து தாண்டியா. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆம்பளை பொம்பளை வயசானவங்க கூட இதில் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் இதில் இது. நம்ம ஊரில் வந்து அந்த நவராத்திரி இல்லை தசராங்கிறது வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை இந்த 3 அம்மனுக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து துர்கை தான் மெயினாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே அந்த விஜயதசமி அந்த சரஸ்வதி பூஜைலாம் இல்லை. அந்த புக்ஸ் விஜயதசமி சொல்கிறாங்க, பட் அந்த புக்கை வச்சு செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஆனால் இங்கே வண்டிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி மாலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஊரில் உள்ளதுக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த இங்கே இதில் வந்து பிக்சர் வச்சுருக்காங்க, துர்கையோடைய பிக்சர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே மாதாஜின்னு சொல்கிறாங்க. அதை சிலை இதில் வந்து சிலையை வச்சுருக்காங்க, மண் சிலை. அதை வந்து எப்படி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே கொண்டு போய் ஆற்றுல கரைச்சாங்களோ அதே மாதிரி வந்து இதையும் முடித்தோடனே ஏதாவது ஒரு நீர்நிலையில் கொண்டு போய் அதை இறக்கிடுறாங்க. லைக் இப்போ கடல் இருக்குதுன்னா கடல், இல்லை அதை தவிர வேறு ஏதாவது லேக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன தண்ணி இருந்துச்சுன்னா அதில் வந்து முக்கிடுறாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்து தான், கண்டிப்பாக வைக்கணும்னு இல்லை. ஸோ எங்கள் பையனுடைய ஸ்கூல்லேயுமே ஒரு நாள் வந்து தசரா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு எங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ரோட்டில் வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸ் வந்து தசரா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது. இது வந்து வில்லாப்பார்லேயில் வந்து கொஞ்சம் குஜராத்திஸ் வந்து ஜாஸ்தி.